வணக்கம். பூனைக்குட்டி சாமியார் ஒரு பூனை வளர்த்த சாமியார் பற்றி எல்லாருக்கும் தெரியும். என்ன அது பாலுக்காண்டி பிறகு பூனை வளர்த்து பிறகு அப்படியே சாமியார் எப்படி போகிறாருண்டு. அதுபோல் தான் இந்த தோசை இதுலேயும் ஒரு 6 தோசை கிட்ட இருக்குது. இங்கே பார்த்தா பச்சரிசி சம்பல், அதாவது பச்சை மிளகாயில் செய்த சம்பலும் இருக்குது. இதில் என்ன சொல்ல வருகிறேன்னு சொன்னால், உங்களில் எத்தனை பேர் இப்படி இருக்கிறீங்களோ தெரியும். அதாவது ஒரு பொருளில் விரயமாக்கக்கூடாது, அதாவது ஒரு 10 ரூபா பொருளை விரயமாக்கக்கூடாதுன்ட்டு நாங்கள் அதை இன்னொரு பொருளாக்கி நாங்கள் அதில் நஷ்டப்படுற விஷயங்கள் சரி. அதே போல் இது ஒரு உதாரணம். இந்த தோசைகளில் என்ன இருக்குன்னு பார்த்தா உங்களுக்கு தெரியும். உளுந்து இருக்கும், வெந்தயம் இருக்கும், சின்ன சீரகம் இருக்கும், அப்படியெல்லாம் நிறைய இருக்கும். அதே போல் என்ன நடந்துண்டா, அந்த மல்லி குடித்தா நல்லமும், வெந்தயம் குடித்தா நல்லம், சீரக தண்ணி குடித்தா நல்லமென்றெல்லாம் சொல்கிறாங்க தானே. அந்த வகையில் ஓகே, வெந்தயம் குடிப்போம்ன்ட்டு ஒரு கொஞ்சம் வெந்தயத்தை ஊற போட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் சின்ன சீரகம், அதில் ஒரு 2-3 பில்லி என்ன உள்ளி எல்லாம் போட்டு அவிச்சு குடித்தது. இந்த அவிச்சு குடித்து சத்தெல்லாம் அதில் வந்துடும். ஆனாலும் அந்த வெந்தயம், உள்ளி, சின்ன சீரகத்தை கொட்ட விருப்பம் இல்லாமல் அதுக்கு என்ன நடந்ததுன்னா, ஒரு உளுந்த ஊற போட்டு அந்த உளுந்துக்கு அந்த வெந்தயம், சின்ன சீரகம், உள்ளியையும் போட்டு அரைச்சி தோசை ஆக்குனா தோசை. இப்போ பார்த்தா ஒரு 2-3 பேர் இருக்கிற குடும்பங்கள்ண்டா ஓகே, ஒரு ஆள் இல்லாட்டா ஒரு ஆள் சாப்பிடுவாங்க. நம்மகிட்ட இதை தோசை புளிக்க யாருக்கும் கொடுக்க முடியாது. எல்லோரும் இப்போது இன்னொரு வருடம் வாங்குகிற இதிலும் இல்லை, எல்லாருமே வசதியானவர்களாக வந்துவிட்டார்கள். அதால் இது எங்கே போகுது, சில வேளை நாய்க்குத்தான் உதவும். அதால் நாங்கள் என்ன செய்யணும்டா, அதாவது சின்ன போகிற விஷயத்தை விட்டுடணும். அதை தூக்கி நாங்கள் இன்னும் ஒரு முதல்ல இடுறது. இப்போ சில வேளை இப்போ தேங்காய் பால் மிச்சமெண்டா என்ன செய்கிறது, தேங்காய் நியாயமாயிருன்ட்டு கழிக்கின்ற விஷயம். இப்படி நாங்கள் சில விஷயங்கள் செய்து அது பயன்படுத்தினா ஓகே. ஆனால் இன்றைக்கு இப்படி 6 தோசையும் வெள்ளைச்சம்பலும் வேஸ்ட் ஆக போகுது. பரவாயில்ல, நாய்க்காவது உதவுமென்ற ஒரு நம்பிக்கை. அதால் நீங்கள் எத்தனை பேர் இப்படி இருக்கிறீங்களோ வரியா, நிச்சயமாக மாறுங்க. இந்த இருக்கும் பல பேர்கிட்ட இந்த அல்லது பூனைக்குட்டி சாமியாட்ட ஒரு கதையே வந்திருக்காது. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.